தன்னுடைய இளம பருவத்தில் இந்த டீனேஜில், இந்த வாலிப வயசில் ஒரு மனிதன், ஒரு இளைஞன் தன்னை அல்லாஹ்விடம் அல்லாஹ்விற்காக இபாதத் செய்கின்றான், அல்லாஹ்விற்காக தொழுகின்றான், அல்லாஹ்வுக்காக சஜ்தா செய்கின்றான். அந்த சஜ்தாவை அல்லாஹ் அதிகமாக விரும்புகின்றான். ஹதீஸுடைய வார்த்தை நாங்கள் எப்படி புரிகின்றோம் என்று தெரியுமா? ஒரு முதியவர்கள், ஒரு வயசானவர், ஒரு 80 வயசு, ஒரு 60 வயசு, ஒரு 70 வயசு இருக்கக்கூடிய ஒரு முதியவர் தொழுது சஜ்தா செய்கிறார். அந்த மனிதனுடைய சஜ்தாவை விட 20 வயசு, 18 வயசு, 22 வயசு வாலிப வயசில் சஜ்தா செய்யக்கூடிய அந்த சஜ்தாவை அல்லாஹ் விரும்புகின்றான். இப்ப எவ்வளவு பாக்கியசாலியாக நான் இருக்க வேண்டும். அப்ப அந்த சஜ்தாவுடைய மதிப்பை நாங்கள் புரியாமல் இருக்கின்றோம். அல்லாஹ் அந்த சஜ்தாவை எவ்வளவு விரும்புகின்றான். அந்த நேரத்தில் நம்மளுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு தண்ணீரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய முழு உடம்பையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருகின்றான் என்று ஹதீஸில் நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு அக்பர். அப்ப இளைஞர் இந்த நவீன காலகட்டத்தில் வரக்கூடிய குழப்பங்களிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய உள்ளத்தை இந்த பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்பு வைக்க வேண்டும். பள்ளிவாசலோடு உள்ளத்தை பூட்டப்பட்டவர்கள் இவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரிசியோடைய நிழலில் இருப்பார்கள். இரண்டாவது மனிதனை பார்த்தோம், தன்னுடைய இளம் பருவத்தில் அவன் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கழிக்கின்றான். மூன்றாவது மனிதன், அதுவும் இளைஞன் தான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதனை, ஒரு இளைஞனை, ஒரு வாலிபனை அழகான ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கின்றார். அது நேரடியாக இருக்கலாம், வாட்ஸ்அப் மூலமாக இருக்கலாம், இன்ஸ்டா ஃபேஸ்புக் மூலமாக இருக்கலாம், மெசேஜ் மூலமாக இருக்கலாம். விபச்சாரத்தின் பக்கம் ஒரு பெண் அழைத்தால் அந்த மனிதன், அந்த இளைஞன், அந்த வாலிபன் அல்லாஹ்வை பயந்து சொல்லுகின்றான், கால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய ஒரு வாலிபனாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட இளைஞனுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அரசுடைய நிழலை அவனுக்கு கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். மற்ற இபாதத்துக்களை விட இந்த ஒரு இபாதத்து சிறிது நேரம்தான், ஆனால் உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு ஜிஹாது செய்ய வேண்டும். பள்ளிகளோடு உள்ளங்கள் பூட்டப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவனுடைய இளம் பருவத்திலிருந்து, வாலிப வயசிலிருந்து முதிய வயசு வரை அவன் பள்ளிகளோடு தொடர்பு வைக்க வேண்டும். ஒரு ஹாக்கிமாக இருந்து நேர்மையாக அவன் மக்களுக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சொன்னால், எப்போதெல்லாம் எதுவரை அவன் ஹாக்கிமாக இருக்கின்றானோ அவன் அதுவரை நேர்மையாக தீர்ப்பளிக்க வேண்டும். தன்னுடைய இளம் பருவத்தில் அவன் இபாதத் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் இளம் பருவத்தை எவ்வளவு பெருசாக இருக்கும், ஒரு 7 வயது, 8 வயது, 10 வயது, 12 வயது. ஆனால் இந்த ஒரு இபாதத் சிறிது நேரம்தான்.